ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாருமே இறைவனோட அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மைசூரில் இருக்கிற நிமிஷாம்பாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. நம்மளுக்கு எப்படி இங்கே வந்து நம்ம சமயபுர மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம மாரியம்மனை எப்படி நம்ம வழிபடுறோமோ, அதே மாதிரி அங்கே வந்து நிமிஷாம்பாள் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. எங்களோட சேர்ந்து வாங்க கோயிலை போய் பார்க்கலாம். அன்னையின் சிறந்த பக்தரான முக்தராஜர் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய நாட்டை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி பாதுகாத்து மக்களை பாதுகாத்து நடத்தி வந்துட்டு இருந்தாருங்க. மன்னரோட ஆட்சியில் வந்து எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமையும் வந்து ரொம்ப வாழ்ந்துட்டு வந்தாங்கங்க. சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருந்த அவங்களுக்கு வந்து ஒரு அசுரனால் இடையூறு ஏற்பட்டதுங்க. ஜானுசு மண்டலன் அப்படின்ற ஒரு அசுரர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, முக்தராஜரை வந்து இவ்வளோ பக்தியாக இருக்கிறாரே அப்படின்னு அவருக்கு கோபம், அந்த ஆத்திரத்தினால என்ன பண்ணார், அந்த அரசர் வந்து ஆட்சி நல்லா செய்யறதுக்கு நம்ம இடையூறு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இடையூறு செய்யறதையே ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தார். இவருடைய முக்தராஜனுக்கு வந்து ஜானுசு மண்டலன் வந்து இடையூறு செஞ்சிருக்கிறத சமாளிக்கிறதே ஒரு பெரும் பொறுப்பாக இருந்தது, சுமையாக இருந்தது. அதனால் என்ன பண்ணார், ஒரு நாட்டு மக்களுடைய குறைகள் எல்லாம் உடனே கவனித்து சரி செய்ய முடியாமல் ரொம்ப திணறினார். இப்படியே போனால் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே இருந்தார். என்ன பண்ண முடியும், நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம யாரை நினைப்போம், நம்ம முக்தராஜனால் வந்து அடக்க முடியல. மனித சக்தியால் அடக்க முடியாத போது நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வ சக்தி எதுன்னு நம்ம நாடுவோம். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய தெய்வத்தை நம்பிட்டு அப்படியே வந்து பக்திக்கு படிநிலைக்கு போயிட்டார். அவருடைய இஷ்ட தெய்வமாகிய பராசக்தியை நோக்கி வந்து உணவு நீர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தவத்தில் ஆழ்ந்துட்டார். தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவர் வந்து ஃபுல்லாக தவத்திலே ஆழ்ந்ததுனால நம்ம வந்து மனமுருங்கி நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம மொத்த கஷ்டத்தையும் நம்ம தெரிவிக்கும் போது வந்து மனம் இறங்காமல் இருந்தால் அது தெய்வமே இல்லை, அப்படி தானேங்க. அதனால் என்ன பண்ணாங்க, நிமிஷாம்பாள் வந்து அவங்க பண்ண யாகத்தில் அப்படியே உதிச்சு அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜானுசு மண்டலத்தினை பார்த்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்தாங்க. அவ்வளோதான். அந்த நொடி பொழுதுலேயே வந்து அசுரனான ஜானுசு மண்டலன் என்னன்னா அப்படியே சாம்பலாகி போனாராம். அதனால தான் ஒரு கண நேரத்தில் வந்து தன் பக்தனுக்கு வந்து அந்த அம்மா அருள் புரிந்ததுனால அந்த அம்மாவுக்கு வந்து நிமிஷாம்பாள் அப்படின்னுட்டு இவர் பேர் வச்சு அந்த அம்மனுக்காக ஒரு கோயிலையே அமைச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த கோயிலை. அசுரனை வதம் செஞ்சதுனால அம்பிகைக்கு வந்து உண்டான தோஷம் நீங்கிறதுக்காக நிமிஷாம்பாள் கர்நாடகா மாநிலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு மலை இருக்குங்க. அங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சிவலிங்கத்தை வந்து ஸ்தாபனம் செஞ்சு வழிபாடு செஞ்சு வந்தாங்க. தொடர்ந்து அவங்க வழிபாடு செஞ்சதுனால அம்பிகையோட தோஷம் வந்து நீங்கிடுச்சு. அம்பிகையை வழிபட்ட அந்த லிங்கம் வந்து முக்தீஸ்வரர் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுதுங்க. இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மௌத்திகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார்கள். அதாவது தனக்கு அருள் புரிந்த அன்னைக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகில் இருக்கிற கஞ்சம் என்னும் ஊரில் வந்து கோயில் எழுப்பினார். யார், முக்தராஜன்றவர் அந்த அரசர் வந்து கோயில் எழுப்பி அம்பிகைக்கு நிமிஷாம்பாள் அப்படின்னும் பெயரும் வச்சார். நம்ம ஊரில் எப்படி மாரியம்மனை நம்ம வழங்குறோமோ அதே போல் அந்த ஊரில் வந்து பக்தர்கள் வந்து நிமிஷாம்பாளை வந்து அவ்வளோ அழகாக வேண்டிக்கிட்டு வந்து எல்லா அருளையும் பெற்று வாழ்ந்துட்டுருக்காங்கங்க. அம்மனை தரிசனம் செய்ய போகிற பக்தர்களுக்கு வந்து 5 நிலை கோபுரம் வந்து ஃபஸ்ட்டு வரவேற்பு கொடுக்குங்க. அதன் வழியாக தான் கருவறைக்கு நம்ம போகணும். அங்கே இருக்கிற அம்மன் வந்து கிழக்கு நோக்கி
எப்படி இருக்காங்கன்னா 4 திருக்கரங்களுடன் துர்க்கையின் அம்சமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நிமிஷாம்பாள் தேவியின் முன்பாக சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தலைக்கு மேல் தர்ம சக்கரமே குடையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேல் 2 கரங்களிலும் சூலமும் முடுக்கையும் உள்ளன. கீழ் 2 கரங்களில் அபயவரத அஸ்தங்கள் உள்ளன. நிமிஷாம்பாள் வழிபட்ட லிங்கமான மௌத்திகேஸ்வரருக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. அதற்கு அருகிலேயே லக்ஷ்மி நாராயணர் சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி இருக்குது, அனுமன் சூரியன் ஆகியோர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குங்க. இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அப்பையும் மாத பௌர்ணமி அப்பையும் நவராத்திரி அப்பையும் நிமிஷாம்பாள் ஜெயந்தி அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இங்கே நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுடைய வேண்டுதலை வச்சோன்னா திருமண தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க. எதிரிகளால் ஏற்படும் தொல்லையும் நீங்கிடும். குழந்தை பாக்கியம் வழக்கில் வெற்றி பெற இங்கே அம்பாளை வழிபடுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. நிமிஷாம்பாள் துர்க்கையின் அம்சமாக திகழ்வதால் இங்கே ராகு காலம் அஷ்டமி நாட்களில் பாலாபிஷேகம் செஞ்சு நம்மளுக்கு தேவையான மனவாழ்வு கைகூடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்கங்க. நிமிஷாம்பாள் ஈஸ்வரன் இருக்கிற இடம் இது. இங்கே ஃபுல்லாக மழை காலத்தில் தண்ணி, அதாவது வெள்ளம் வந்ததுனால ஈஸ்வரன் அடிச்சுன்னு போகக்கூடாது. அவரை காக்கணுன்றதுக்காக தாயார் அங்கே நின்று உட்காந்து ஈஸ்வரனை பார்த்துன்னுக்கிறாங்க. அவ்வளோ வெள்ளம் போனாலும் அதை இது பண்ணாத அவரை காப்பாற்றி தூங்கலை. கண்ணை அப்படி மூடல, கண்ணை கூட மூடாத, ஒரு நிமிஷம் கூட மூடாத இருந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் நிமிஷம்பாள். அம்பிகை இங்கே தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களாங்க. அப்போ அம்பிகையை பார்க்கறதுக்காக பூலோகத்துக்கு தனது சகோதரியை காண வந்த பெருமாள் இங்கே தங்கிவிட்டார் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு கொடியில் பூத்த 2 மலர்களாக லக்ஷ்மி நாராயணரையும் நிமிஷாம்பலையும் நம்ம ஒரே நேரத்தில் இங்கே தரிசிக்கலாங்க. அப்படி தரிசிக்கிறதுனால என்ன ஆகும்னா சகோதரிகளிடமிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்றதும் இங்கே நம்பப்படுகிறதுங்க. இங்கே விநாயகர், சிவபெருமான், பார்வதி, சூரியன், மகாவிஷ்ணு அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தனி சன்னதிகள் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களாங்க. அது எல்லாமே ஆதிசங்கரர் அவருடைய எண்ணத்தை பிரதிபலித்து தான் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்கங்க. நம்ம முழு நம்பிக்கையோட கடவுள் பக்தி நிறைஞ்சி ஒரு தூய பக்தியோட நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கே நம்ம வச்சோன்னா நிமிஷாம்பாள் நமக்கு நல்லா முடித்து தருகிறார்கள் அப்படின்றது இங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் சொன்னதை கேட்டு உங்களுக்கு நாங்கள் இதை தெரிவிக்கிறோங்க. நாமளும் நமக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை அம்மா கிட்ட சொல்லி நம்ம வாழ்க்கையில் வெற்றியை காண்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கோயிலில் பதிவில் இன்னொரு கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். கண்டினியூஸாக என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா சப்போட்டா, அப்புறமா முந்திரி பழம் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வந்தாங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் திருவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பழம் அது ஸ்டார் ஃப்ரூட்ஸ். ஓகே.